ஒரு முறை நல்லா யோசி மயூரா. இப்பவும் லேட் ஆயிரல. இல்லக்கா, நான் நல்லா யோசிச்சுட்டேன். நான் ரோஹித்தை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியான முடிவு. ஏன்னா ருத்ரா என்னை என்னைக்குமே காதலிக்க மாட்டாரு. ஒருவேளை அவரோட மனசுல உனக்கும் ஒரு இடம் இருந்தா? என்ன ருத்ரா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? எதுவும் சொல்லல. ஆனா எனக்கு தெரியும். இல்லக்கா, உங்ககிட்ட சொன்னேன்ல, ருத்ரா என்னை என்னைக்குமே காதலிக்க மாட்டாரு. ஏன்னா வாழ்க்கையில காதல் ஒரு தடவை தான் வரும். அவரோட காதல் நான் இல்ல. மைத்திலி மருமகளே, மைரா, பண்டிதர் வந்துட்டாரு, சீக்கிரம் வாங்க. இதோ தான் வந்துடுறோம். நீ போ, நான் பூஜைக்கான தட்டை கொண்டு வரேன். பாத்து வந்து சாரி கட்டி பழக்கம் இல்லல, அதனாலதான் கால் தடிக்க விழுந்துட்டேன். இந்த சாரி நீ அப்போ ரெட் கலர் தானே எடுத்த? ஆமா, அதோட சேர்த்து இதையும் எடுத்துட்டேன். வாவ் மயூரா, ப்ளூ சாரி அப்பாவோட ஃபேவரட் கலர். பூஜை ஆரம்பிக்க போகுது, போலாமா? யா. வா. உட்காரு கயல். இந்தாங்க. அத அப்படியே வச்சிடுங்க. உட்காரு உட்காரு. ஓஹோ, இந்த ஜோடிக்கு தான் கல்யாணம் நடக்க போறதா? நடந்தா நல்லா இருக்கும். இல்ல பண்டிதரே, அது வந்து மாப்பிள்ளை தான் பின்னாடி. இல்ல பண்டிதரே, அவர் இன்னைக்கு பூஜைக்கு வரல. பண்டிதரே, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. மைரா, இங்க வந்து உட்காருமா. शारदाम्बानाम्याः सह कुटुम्बानां क्षेमस्थैर्यधैर्यवीर्याभिजाभयायुरार्कैश्वर्यावृद्ध्यर्थं यथा शक्तिपूजां च करिष्ये. இந்த புஷ்பத்தை வாங்கிக்கோமா. மயூரா, இந்த கை இல்ல. नमस्ते भगवन् विश्वेश्वराय महादेवाय नमः. त्र्यम्बकाय नमः. அதை இப்படி வைங்க. त्रिपुरान्तकाय नमः. ओम त्रिकालाग्निकालाय नमः. ओम कालाग्निरुद्राय नमः. ओम नीलकण्ठाय नमः. ओम मृत्युञ्जयाय नमः. ओम सर्वेश्वराय नमः. ओम सदाशिवाय नमः. ओम श्रीमन्महादेवाय नमः. அம்மாடி, கலசத்துக்கு ஆரத்தி காட்டுங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஏதோ ஏதோ இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்தம்மா, ஆரத்தி எடுத்துக்கோ.
இங்க பாருமா, இந்த தேங்காய வீட்டு வாசப்படியில உடைச்சிட்டு நீங்களும் உங்களுக்கு வரப்போற கணவரும் அதுல ஒரு துண்டு எடுத்து சாப்பிடுங்க. பிரசாதம்மா. ஓகே. ஹலோ. யா. மயூரா, என்னாச்சு? இந்த வேலையெல்லாம் நீ எதுக்கு பண்ற? ரிலாக்ஸ் ருத்ரா, எனக்கு ஒண்ணும் ஆகல. என்ன ஒண்ணும் ஆகல? ரத்தம் வருது பாரு. மயூரா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீ தேங்காய் உடைக்கும் போது அது தலையில பட்டுடுச்சு. நீங்க போய் மருந்து எடுத்துட்டு வரீங்களா? இப்போ நான் போய் கொண்டு வரேன். எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. இப்போ என்ன ஆச்சு? உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். எப்படி ரத்தம் வருது பாரு. ருத்ரா தம்பி, இந்தாங்க. சர்ப்ரைஸ். பாத்தியா, சீக்கிரம் வந்துட்டேன்ல. சாரி, என்னால பூஜையில கலந்துக்க முடியல. பேப், குங்குமம் வச்சிருக்க. இன்னும் கல்யாணத்துக்கு டைம் இருக்குமா? அதுக்குள்ள குங்குமத்தை யார் வச்சு விட்டா? இல்ல, ஆக்சுவலி இது அடிபட்டது. இது குங்குமம் இல்ல, ரத்தம். ருத்ரா துடைக்க பார்த்தாரு, அதுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அடியா? என்னாச்சு? அது வந்து ஒண்ணும் இல்ல, தேங்காய் உடைக்கும் போது ஒரு பீஸ் அவ தலை மேல பட்டுடுச்சு. நான் இருக்கேன்ல, நானே பாக்குறேன். ஃபீலிங் பெட்டர்? என்னமோ தோணுச்சு அங்கிள். பூஜையில கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். பூஜைக்கு தான் டைமுக்கு வர முடியல. ஆனா மைராவுக்கு மருந்து போடுறதுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். நீ சொல்றதும் சரிதான்ப்பா. இந்த குணம் இந்தியாவுல பிறந்த பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அவங்க சொல்றபடி நாம செய்யலனா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூராவும் அதுக்குரிய விளைவை சந்திக்க வேண்டியதாயிடும். அப்புறம் அவ்வளவுதான், அவங்க சொல்றபடி கேட்க வேண்டியதுதான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க திவாகர் அங்கிள், நான் இத காதல்னு தான் சொல்லுவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து என்ன செய்ய போறதா உத்தேசம்ப்பா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எங்க தங்க போறீங்க? நியூயார்க். இந்தியா. மைரா, இந்தியால தங்க போறியா? ஆ, என்னன்னு தெரியல. எனக்கே தெரியாம வாய் தவறி வந்துருச்சு. சரி, பரவாயில்ல, விடுமா. நீ இங்கே இருந்தீன்னா அப்பப்போ இங்க வந்து எங்களையும் பார்த்துட்டு போகல. இல்ல திவாகர் அங்கிள், என்னோட வேலை, அப்பாவோட பிசினஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் வாழ்க்கையே நியூயார்க்ல தான் இருக்கு. ஆனா மைரா இங்க தங்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம வேணா இத பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாமே மைரா. அதான் ரோஹித், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ வாய் தவறி நான் தெரியாம சொல்லிட்டேன். ரொம்ப நாளா இங்க இருக்கேன்ல, அதான் அப்படி வந்துடுச்சு. ஆனா சில சமயம் மனசுல இருக்கிற வார்த்தை நமக்கே தெரியாம வெளியே வந்துரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இல்லக்கா, ரோஹித் சொல்றதும் சரிதான். நியூயார்க் தான் சரியான இடம். எல்லாரும் அங்கதானே இருக்காங்க. இதுதான் என்னோட மைரா. அவ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா அதுக்குள்ள நமக்குள்ள ஒருத்தி மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டா. நமக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு ஜென்ம பந்தம் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தெரியும் ருத்ரா தம்பி. இப்பெல்லாம் நீங்க அவளை பார்வதியாவே பாக்குறது இல்ல. உங்க கண்ணுக்கு அவ மயூராவாத தெரியறா.
இப்பெல்லாம் நீங்க மனசார அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த மயூராவும் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டா. குங்குமம் வச்சிருக்க? இன்னும் கல்யாணத்துக்கு டைம் இருக்குமா? அதுக்குள்ள குங்குமத்தை யார் வச்சு விட்டா? ஒன்று சொல்லவா? உண்மையை சொல்லணும்னா அப்போ போறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. இதுதான் என்னோட மைரா. இன்னொரு முறை சொல்றேன், முடிஞ்சா அவளை தடுத்து நிறுத்துங்க. இந்த சந்தர்ப்ப போனா திரும்ப வராது. நான் சொல்ல வரத பொறுமையா கேளு மயூரா. என் மனசு இருக்கிற நிலைமைய உன்கிட்ட சொல்ல நான் ஆசைப்படுறேன். இந்த லெட்டரை வச்சு நீ அடுத்த அடி எடுத்து வச்சேன்னா என்கிட்ட நீ வந்துடலாம். ருத்ரா அந்த லெட்டர் எழுதியிருப்பானோ? ருத்ரா, இதெல்லாம் நீதான் பண்ணியா? மைரா, இவ்வளவு சீக்கிரம் நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த? என்னோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? அப்பனா இதெல்லாம் உன் வேலையா? ஆப்வியஸ்லி பேப், வேற யாரு? ஓகே லுக், அன்னைக்கு நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இல்லையா? அன்னைக்கு சொன்ன அத்தனை விஷயத்தையும் நான் கொஞ்சம் அவசரமா சொல்லிட்டேன். இப்போ கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் ரொமான்டிக்கா சொல்ல போறேன். மிஸ் மைரா மெஹ்ரா, நான் உன் சின்ன வயசு ஃப்ரெண்ட். என்னோட வாழ்க்கையில நீ ஒரு முக்கியமான பார்ட். நான் நேரா விஷயத்துக்கு வரேன். ஐ ரியலி லவ் யூ மைரா. ஐ நோ நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி என்ன காதலிப்பல்ல? எங்க பார்த்துட்டு இருக்க மைரா? நான் இங்க இருக்கேன். இது எப்படி இருக்கு? ப்ளீஸ், எப்படி இருக்கு சொல்லு ப்ளீஸ்.
ஐம் so happy. I'm so happy. நீயும் சந்தோஷமா தானே இருக்க மைரா? என்னாச்சு ருத்ரா? கொஞ்சம் ஓவரா போயிடுச்சோ? அது நான் நீயும் குடி வா. இந்த ட்ரிங்க் உனக்கும் உன்னோட மைரா அவளுக்காக தானே நீ குடிக்கிற? என்ன ருத்ரா, பழசெல்லாம் ஞாபகம் வருதா? மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ரோஹித் உன்னோட ஃபோன். இங்க என்ன நடக்குது ரோஹித்? கமான் பேப், நீயும் வா. இல்ல, ஐம் ஓகே. எனக்கு தூக்கம் வருது. மயூரா, என்ன மயூரா, எதுக்காக எதுக்கு நீ ஓடுற? யார்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குற? எக்ஸ்கியூஸ் மீ, நான் யார்கிட்ட இருந்து தப்பிச்சேன்? எனக்கு எப்படி தெரியும்? நீ தான் சொல்லணும். எப்ப பார்த்தாலும் பயப்படுறா. இப்ப வாழ்க்கைய பார்த்து ரொம்ப பயப்படுறா. ருத்ரா, நீ என்ன சொல்ற? ருத்ரா ஏன் குடிக்க மாட்டேங்கிறான்னு இப்பதான் தெரியுது. இவனுக்கு ஓவர் ஆனதுனால ரொம்ப வித்தியாசமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி விடு, கேள்வியே கேட்க மாட்டேன். நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். நீ கேளு, என்ன கேள்வி வேணாலும் கேளு. எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லுவேன். ஒரு நிமிஷத்துல சொல்லுவேன். கமான் கேளு. நான் என்ன கேக்குறது? அதான் என்ன வேணாலும் கேளுன்னு சொன்னல. நான் எதுக்கு குடிக்கிறேன்னு நீ கேளு. நான் எதை மறைக்கிறேன்னு கேளு. எதுக்காக கவலைப்படுறேன்னு கேளு. யார காதலிக்கிறேன்னு கேளு. கேளு மயூரா. ருத்ரா, நீ ரொம்ப குடிச்சிருக்க. ப்ளீஸ் ப்ளீஸ் உள்ள போ. எப்படி பயப்படுறா பாத்தியா ரோஹித்? ரொம்ப பயப்படுறா. இவ எதுக்கு பயப்படுறான்னு தான் தெரியல. என்னோட கேள்விக்கு பயப்படுறாளா இல்ல அதுக்கு சொல்ல வேண்டிய பதில நினைச்சு பயப்படுறாளா? இந்த மனசு இருக்கு பாரு, மனசு இல்ல, இந்த மனசு உடைஞ்சு போயிடுச்சு. தூளா உடைஞ்சு போச்சு. அப்படின்னா எக்ஸாம் டைம்ல क्वेश्चन பேப்பர் அவுட் பண்ண கூடாது. சரி, நீ ரொம்ப கவலையா இருக்க. அந்த கவலையெல்லாம் மறக்கிறதுக்காக நீ தாராளமா தண்ணி அடிக்கலாம். என் மேலேயே நான் நம்பிக்கை வைக்காம போனதுக்கு, என்னோட மனசு சொன்னதை நான் கேட்காம போனதுக்கு, என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் சொல்லவே முடியல. என்ன எந்த விஷயத்த சொல்ல முடியல? ருத்ரா, just stop it. நீ நிறைய குடிச்சிட்ட. ஏன் நான் குடிக்க கூடாது? நான் சொல்றேன்ல, that's enough.
யார காதலிக்கிற ருத்ரா?